ஜேகே சார், Yeah? சிஎம் வந்திருக்கார். I'll be there. டைனோசர் இனம் இந்த பூமியில பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இனம். இந்த டைனோசர் இனம் வேரோடு அழிந்து போவதற்கான காரணம் இந்த பூமியில வந்து விழுந்த ஒரு விண்கல். அந்த விண்கல் வந்து விழுந்த போது டைனோசர் இனம் மட்டுமல்ல, வேறு பல இனங்களும் மொத்தமா அழிஞ்சு போச்சு. பூமியின் ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரைக்கும் பல விண்கற்கள் வந்து விழுந்திருக்கு. இது 1887 அமெரிக்கா அரிசோனா மாகாணத்தில் வந்து விழுந்த விண்கல். பயங்கரமான சேதம் ஏற்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பேர் உயிரிழந்தாங்க. And this is 1910 ரஷ்யன் சைபீரியா பகுதியில் ஒரு விண்கலால ஏற்பட்ட சேதம். சுமார் 16,000 ஏக்கர் காடு மொத்தமாக அழிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட பல உதாரணங்கள். இந்த விண்கல் பூமியை நோக்கி வரும்பொழுது அதனுடைய எடை பரப்பளவு சிறுசாக இருக்கும்போது இந்த பூமியை சுற்றியுள்ள வெப்பமண்டலத்தை சந்திக்கும் பொழுது அதிலே எரிந்து தூள் தூளாயிடும். ஆனால் அதே விண்கல் மிகுந்த எடையும் பரப்பளவும் இருக்கும்போது எளிதாக அந்த வெப்பமண்டலத்தை கடந்து வந்து பூமியிலே விழுந்து மிகப்பெரிய சேதத்தை உண்டாக்குகிறது. இப்ப வர விண்கல் அப்படிப்பட்ட ஒரு பெரிய விண்கல். And that's a huge danger for the earth. இந்த விண்கல் விழுறதுனால எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கும்? உலகம் அழியிற அளவுக்கு பெருசா இல்லைனாலும் இந்த விண்கல் விழுற இடத்துலையும் அதை சுத்தி ஒரு 5 சதுர மைல் அளவுக்கு நிச்சயமா பாதிப்பு இருக்கும். அதாவது நம்ம செங்கல்பட்டு டவுன் அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். இது கரெக்டா எங்க விழுன்னு யூகிக்க முடியுமா? இந்த மெட்ராய்டுடைய ட்ரெஜெக்டரி பார்க்கும்போது, அதாவது இந்த விண்கல்லுடைய வேகம், திசை இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது சவுத் ஏஷியா, ஆசிய கண்டத்தினுடைய தெற்பகுதியில் தான் வந்து விழும்னு எங்களுக்கு நிச்சயமா தெரியுது. அதுலயும் தமிழ்நாட்டில் விழுவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா எங்க விழும்னு நிச்சயமா சொல்ல முடியாது. ஜெயில இருந்து சுப்பிரமணியத்தை கூட்டிட்டு கிளம்பிட்டாங்களா? அண்ணே, நீங்க திரும்பவும் ஊருக்கு போறத நினைக்கும் போது என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் இனிமே தினமும் உங்க முகத்தை பார்க்க முடியாதுங்கிறத நினைக்கும் போது தானே மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அண்ணே, எங்களை எல்லாம் மறந்துடாதீங்கண்ணே. நம்ம ஏன் சாமியை ஸ்டேஷன்ல வச்சிருந்தோம்? யோ, இந்த ஊர் பெரிய மனுஷர் இருக்காருல்ல, அதாய்யா நம்ம பெரிய கவுண்டரு. அவர் எப்படி 2 சம்சாரத்தையும் சந்தோஷமா வச்சிருந்தாருன்னு நினைக்கிற? பெரிய சம்சாரத்துக்கு என்ன செய்யறாரோ அதை அப்படியே சின்னதுக்கும் செய்வாரு. புடவைனா புடவை, நகைனா நகை, தோட்டம்னா தோட்டம். அப்பத்தான் ஒரு நாள் கனவுல முருகன் வந்து சொன்னார்னு சொல்லி பெரிய சம்சாரத்தோட தோட்டத்துல சின்னதா ஒரு கோயிலை கட்டி இதோ இந்த சுப்பிரமணிய அங்க வச்சாரு. சரி, சின்ன சம்சாரம் கோச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க தோட்டத்திலையும் ஒரு கோயிலை கட்டி தபர் இதே மாதிரி அச்சு அசலா முருகன் சிலையை வச்சு அதுக்கு கும்பாபிஷேகமும் பண்ணாரு. ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் திருடனுகள்லாம் வந்து இந்த சிலை இல்லாம 2 கோயில்ல இருக்க சிலையும் திருடிட்டு போயிட்டானுங்க. நாங்க விடாம அவனுங்களை துரத்திக்கிட்டு அவனுக்கு இருக்கிற இடத்துக்கு போனப்ப அவனுக்கு ஒரு சிலையை போட்டுவிட்டு இன்னொரு சிலையோட அப்படியே எஸ்கேப் ஆயிட்டானுங்க. சரி, ஒரு சிலையாவது கிடைச்சதேன்னு நாங்க சந்தோஷமா இந்த ஊருக்கு எடுத்துக்கிட்டு வந்தா இந்த கோயிலுக்காரன் இவன் சாமிங்கிறான், அந்த கோயிலுக்காரன் அவன் சாமின்னு சொல்லி பெரிய தகராறு பண்ணி சண்டையே ஆயிடுச்சு. என்னடா பண்றதுன்னு சொல்லி
இன்னொரு சாமி சிலை கிடைக்கிற வரைக்கும் இந்த சாமி சிலையும் ஸ்டேஷன்லயே இருக்கணும்னு அப்ப முடிவு பண்ணி இதோ இந்த சுப்பிரமணியரை ஸ்டேஷன்லயே வச்சுட்டோம். இத பாருங்க, இனிமேலாவது பிரச்சனை விடாம இருங்க. ஓயாம வந்து உங்களுக்கு நான் பஞ்சாயத்து பண்ண முடியாது. எனக்கு 1008 வேலை இருக்கு. புரிஞ்சுதுங்களா? இல்லங்க, சின்னவரு சுப்பிரமணிய பெரியவர் கோயிலே இருக்கலாம்னு ஒத்துக்கிட்டாரு. இனிமேல் எந்த பிரச்சனை வராது, கிளம்புங்க. எந்த பிரச்சனையும் வராது, கிளம்புங்க. உட்காருங்க போலீஸ் ஐயா. இன்னொரு விஷயம், இந்த சுப்பிரமணிய பிரச்சனை தீர்த்த மாதிரி இந்த ஊர்ல இருக்க தண்ணி பிரச்சனை தீர்த்துட்டீங்கன்னா இந்த ஊர் சார்பா உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான். சுப்பிரமணியம் வந்தாச்சு, தேங்காய் பழம் வாங்கி அபிஷேகம் பண்ணிட்டு போயிருவேனா? அந்த அங்க வர, அங்க வர, அங்க அங்க. கஸ்டமரை இப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியதா? ஒரு வழியா ஊர் பிரச்சனையை தீர்த்தாச்சு. இனிமேலாவது ஒத்துமையா இருந்தாங்கன்னா தேவல. ஏய் என் பலூன், ஏய் பலூன் பலூன். ஏய் என் பலூனை தாடா. தர முடியாது. என்னடா பண்ணுவ? ஏய் என்னை பத்தி உனக்கு தெரியாது. எங்க வீட்ல என்ன எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? பாயும் புலி. அப்படியா? என்ன எங்க வீட்ல என்னன்னு கூப்பிடுவாங்க தெரியுமா? டேய் சொல்றா. தொர்ரி வாய். அது இல்லடா, கோண மூக்க. இல்லடா. ஞாபகம் மொரட்டு கால. பார்த்தல்ல, நீனாவது பாயும் புலி, நான் மொரட்டு கால. பலூனை வேணா நீ வச்சுக்கோ, ஆனா சுப்பிரமணிய எங்களுது தான். சுப்பிரமணியம் வேணா உங்களுதா இருக்கலாம், ஆனா முதல் மரியாதை எங்க தாத்தாக்கு தான்டா. தாத்தா என்னங்க மூத்தவர் போய் இப்படி பேசிக்கிட்டே என்ன மரியாதை இருக்கு? என்ன மேல ஒரு வார்த்தை வந்துச்சு, சும்மா இருக்க மாட்டேன். அட விடுங்க, என்னத்த இப்படி பேசிக்கிட்டே? சின்னசாமி கவுண்டரையாவையா தப்பா சொன்ன? நான் இல்லங்க. இதே குரல்தாடா. என்னையா அங்க கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். இவங்க எல்லாம் திருத்தவே முடியாது. வண்டியை திருத்த நானா அண்ணாக்குடிய மட்டும் இல்லடா, அதே சேர்த்து இருக்க போறேன். ஐயோ ரத்தம். ஏய் என்னடா நடக்குதுங்க? இல்ல, மயக்கம் போட்டாங்க. மயக்கம் போட்டாளா? என்னடா பண்ண? நான் ஒண்ணும் பண்ண. மனுஷன் நிம்மதியா இருக்கிறது தாண்டா சாமி. அந்த சாமியவே நிம்மதியை நாம தாண்டா வச்சிருக்கீங்க. வேணும்னா பாருங்கடா, இந்த ஊரு மண்ணோட மண்ணா போய் எல்லாரும் செத்து மடிஞ்சு நாசமா போய்விடும். சாமிய வண்டியில ஏத்துக்கடா. ஐயா, இன்னும் 5 நாள் தான் இருக்கு. ஜனங்களுக்கு இதை தெரியப்படுத்த வேண்டாமா? இப்போ வேணாம், அவங்களுக்கு பீதி தான் ஏற்படும். அதனால குழப்பம்தான் மிஞ்சும். இது ஒன்றும் மூடி மறைக்கிற விஷயம் இல்லை. விஷயம் அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு முன்னால அவங்க பாதுகாப்புக்காக நம்ம எல்லா விதத்திலையும் தயாராகணும். அதுதான் முக்கியம். மச்சான், நான் கார்த்திக் பேசுறேன். அடிக்கடி நியூஸ் இருக்கான்னு கேட்டுட்டே இருப்பே. நியூஸ் இருக்கு, பிரேக்கிங் நியூஸ். முக்கிய செய்திகள். 10,000 டன் எடையுள்ள விண்கல் பூமியை தாக்கும் அபாயம். இதனால் உலகம் அழிய போகிறதா? இதுவரை வெளிவராத அதிர்ச்சிகரமான செய்தி. விரிவான செய்திகள். 40 மீட்டர் டயாமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு விண்கல் பூமியை நோக்கி வினாடிக்கு 350 மைல் வேகத்தில் வந்து கொண்டிருப்பதாகவும், இதை நாசா, இஸ்ரோ மற்றும் உலகின் முக்கிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்களும் விண்கல்லை கண்காணித்தபடி உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விண்கல் பூமியை மோதும் பட்சத்தில் பெருமளவு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. ஐயா, நியூஸ் பாக்குறீங்கல்ல? இதை நாசா, இஸ்ரோ மற்றும் உலகின் முன்னணி விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள்
கண்காணித்துக் கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதுமக்கள் தேவையற்ற வதந்திகளை நம்பி பீதி அடைய வேண்டாம். செய்தி உண்மையாகும் பட்சத்தில் அரசு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க தயார் நிலையில் உள்ளது என்று அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிர்லா பிளானிட்டோரியம் பார்வையாளர்களுக்கான காட்சிகளை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது, முதலமைச்சரின் டெல்லி பயணம் தள்ளி வைக்கப்பட்டிருப்பது, வானிலை ஆய்வு மையம் என்றைக்கும் இல்லாத அளவிற்கு ஆராய்ச்சியாளர்களால் நிரம்பி வழிவது, விஞ்ஞானத்துறைக்கான மத்திய அமைச்சர் வினோத் மேத்தாவின் சிங்கப்பூர் பயணம் பாதியில் விட்டுவிட்டு இந்தியா திரும்பியது உள்ளிட்ட செய்திகளை வைத்து பார்க்கும்போது இது வதந்தி அல்ல, உண்மை செய்திதான் என்று நம்ப வைக்கிறது. அரிசோனா, சைபீரியா போன்ற இடங்களில் விண்கல் ஏற்படுத்திய பாதிப்பை போல இந்த விண்கல் தமிழகத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா? இப்படிதான் 2000ல உலகம் அழிஞ்சுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் 2012 சொன்னாங்க. அழிஞ்சுதா? இல்லையே. இதெல்லாம் நம்பாதீங்க சார், சும்மா கட்டுக்கதை. சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நான் படங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன், பாறாங்கல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னையா புதுசா விண்கல்லு? செந்தாமரை, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. விண்கல்லுங்கிறது வானத்துல இருந்து விழுகிறது. வானத்துல ஏன் கல்ல விட்டு எரிஞ்சான்? நமக்கு வேண்டாதவனாவது எரிஞ்சிருப்பான். எனக்கு என்னமோ அந்த பாகிஸ்தான்கார் மேல சந்தேகமாவே இருக்கு. எனக்கு என்னமோ அந்த ஒபாமா பின்லேடனா இருக்குமோன்னு தோணுது. ஒசாமா பின்லேடா செத்து போனான்னு எத்தனை தடவை டிவில காட்டினாங்க? ஏன்டா இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பேச்ச கேட்டா பாகிஸ்தான்காரன் கூட திரும்பவும் சண்டை வந்துடும் போல இருக்கு. விண்கல்னா வந்துங்க சூரியன் தான் ஒரு பீஸுங்க. விண்கல் சனி கிரகத்திலிருந்து வருது. அது எப்படி சார் அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நம்ம ஊருக்கு தான் சனி பிடிச்சிருக்குல்ல. அண்ணே, நான் கவலைப்படலண்ணே. நான் எதுக்குண்ணே கவலை பண்ணோம்? நீங்க இருக்கும் போது உங்க வாழ்க்கையில எத்தனை இளவட்ட கல்களை தூக்கி வீசிருப்பீங்க. இதெல்லாம் உங்க கால் தூசினே. அண்ணே, நீங்க பேசுறது கேட்டா எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்குண்ணே. என்னடா சொல்ற? ஆமா, சுமார் அந்த கல் எவ்வளவு பெருசு இருக்கும்ண்ணே? இந்த வானத்துல இருந்து விழுகிற கல்லு தானே? ஆமா. இன்னைக்கு தாண்டா நீ அறிவான கேள்வியா கேட்டிருக்க. அதாவது ஒரு 10-15,000 டன் இருக்கும். சுருக்கமா சொல்ல போனா பாதி கிராமம். அவ்வளவு பெரிய கல்லு. ஒரு நிமிஷம்ண்ணே. என்ன செய்யற? சொல்றேன். கல்லானே? கல்லு கையில இருக்கா? கையில இருக்கு. விழுந்துச்சு. இத்தனோண்டு கல்லு போட்ட உடனே கீழே வந்துச்சு. அம்மா பெரிய 10,000 டன் கல்லு உன்ன விழாமையான இருக்கும். ஏதோ டிவில தான் போடா விடுறானா, படிச்ச நீங்க இத நம்பி உன்னை வெட்டி பசங்க கூப்பிட்டு பேசிட்டு இருக்கலாமா? சுத்த முட்டாள்தனமா இல்ல தம்பி? நீங்க இந்த ராக்கெட் விடுறாங்களே ஸ்ரீஹரி கோட்டா, அங்க போய் விஞ்ஞானியா சேருங்க. நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு நான் தெரியாம பேசிட்டேன், கோச்சுக்கிறாதீங்க. அந்த கல்ல வச்சு என்னென்ன பேசுறான் பாரு. நம்பலாம் யாரு? ஏண்டா நானே கல்லு எப்ப விழுகுன்னு பீதியில இருக்கேன், விஞ்ஞானி மாதிரி பேசுறேன். இது என்னடா இது? கல்லு கல்லா? பரதேசி பல. இந்த பயவுல எல்லாம் இருக்கும்போது சீக்கிரமா கல்லு விழுகுன்னு நானே வேண்டிக்கணும் போல இருக்கு. வாணி, இது கல்லா? இது கையில இருக்கா? இது கல்லா? வா வா வா, உன்னை வாடிங்க, உன்னை கொல்லாம விட மாட்டேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.